இங்க பாருங்க ஒரு அப்பா என்னமா கரடி பிளாக் எடுத்துட்டு கேமரா ஆஃப் பண்ணனா ஏதாவது இந்த மாதிரி வந்துடும். இது சாதுவாக இருக்கா, பக்கத்தில் போனால் ஏதாவது முட்டிருமோன்னு தள்ளி நின்றுட்டுருக்கோம். இது போகிறதுக்கு வழியும் இல்லைங்க, நம்ம இப்படி நின்று தான் ஆகணும். ஆனால் விரட்டாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா. அடுத்தது அதே மாதிரியே பிளாகை கட் பண்ண அப்படியே வந்துருச்சு. யானைகளுக்கு பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு. லைட் ஆஃப் பண்ணிட்டு போனாங்க, லைட்டை போட்ட உடனே யானை துரத்துது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போவுமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. சின்னதும் பெருசாக அப்படியே ஜாலியாக நின்றுட்டு பாருங்க, அதில் எடுக்கவே இல்லை. எப்படி தெரியுதுங்க, சொன்னல இதில் யானை இதெல்லாம் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க. இந்த இதை பட்டுருச்சு போல. எப்படி கண்ணை துடைக்குது குட்டி யானை. கந்தம் இருக்குது பாருங்க அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வழியாக தான் இப்போ போக போகிறோம். இதுக்குள்ளே நிறையா வில்லேஜஸ் இருக்குங்க. இது மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போகும். இது வந்து ஒரு ப்ரைவேட் ரோடு. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே தான் நிறையா வில்லேஜஸ் இருக்குது. அவங்கவுங்க ரெவன்யூ லேண்டில் தான் இருக்காங்க. அங்கே போய் நம்ம பார்க்கலாங்க. இந்த ரோடு பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குங்க. இந்த ரோடு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மாமரம் அதிலிருந்து ஒன்னட்டி போகிற ஒரு வழிங்க. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்குது போகுது. எல்லாம் யானைக்காடு தான். அப்படியே காஃபி எஸ்டேட் தான் ஃபுல்லாக. டீ எஸ்டேட் இல்லை, இது எல்லாமே காஃபி எஸ்டேட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா கரடிங்க, அதுதான் மறந்து போயிருங்க. நிறைய கரடிகள் இருக்கிற உலாவி கொண்டிருக்கிற ஒரு ஏரியாக்குள்ள தான் இப்போ போயிட்டுருக்கோம். எப்படி இருக்க போகுது அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இதுக்கு இடையில வந்து ஒரு அழகான ஒரு நீரூற்று, அருவி இல்லை ஆறு, எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க. அப்படியே நம்ம போக வேண்டிய ஏரியா பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தாங்க போகணும். ரொம்ப டென்ஸ்ட்டுக்குள்ளே அப்படியே நம்ம போயிட்டுருக்க போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். நிறைய வாட்டர் கிராசிங் இருக்குங்க. இதில் செம்மையாக இருக்குல்ல. இந்த ஏரியாவில் அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக தாங்க இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே வெளிச்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். ரோட்டை மட்டும் பார்க்காதா, சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து போடா அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டரு அப்படியே அப்படியே காடு, அதுக்குள்ளே அப்படியே சில வீடுகள், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ரோடு ஃபுல்லாகவே. ரோடு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, போக போக ஒரு மாதிரி ஆகுது. இந்த ரோட்டில் நிறையா பைசன் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா கரடிகள் உலாவி கொண்டிருக்கிற ஒரு ஏரியா தான் இது. அதனால கொஞ்சம் பார்த்து போங்க, முன்னாடி பின்னாடி பார்த்துக்கோங்க. நான் வேற இன்னைக்கு வேற தனியாக தாங்க வந்திருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு நண்பர்கள்லாம் வேலை இருக்குது அப்படி இப்படின்ட்டு எல்லாமே ஒவ்வொரு ரீசன்னால அப்படி கண்டுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு இருங்க. இந்த பக்கம் எங்கேயோ உள்ளே போகுது. ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க. என்ன போட்டிருக்குது, கீழ்கூப்பு பிரிவு அருள்மிகு ஸ்ரீ குன்றிக்கல் மாரியம்மன் கோவில். இந்த கீழ்கூப்பு மேல்கூப்பு இதெல்லாம் வந்துட்டு உள்ள இருக்கிற ட்ரைபல் வில்லேஜ் தாங்க. அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம சேனலில் நைட் ட்ரிப் ஒன்று வந்திருப்போம். ஒரு அண்ணனை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக இதில் வந்திருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரடி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஒரு அப்பா, சின்ன வயசில் பார்த்ததுக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 20-25 வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே அப்படி தான் பிளாக் எடுத்துகிட்டு கேமரா ஆஃப் பண்ணேன்னா ஏதாவது இந்த மாதிரி வந்துடும். இது போகுமா போகாது, இது போகிறதுக்கு வழியும் இல்லைங்க, நம்ம இப்படி நின்று தான் ஆகணும். ஆனால் விரட்டாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா. அடுத்தது அதே மாதிரியே பிளாகை கட் பண்ண அப்படியே வந்துருச்சு. இந்த யானைகளுக்கு பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு. லைட் ஆஃப் பண்ணிட்டு போனாங்க, லைட்டை போட்ட உடனே யானை துரத்துது. ஏன் தான் அப்படி பண்ண, எனக்கு கொஞ்ச நேரம் நின்று அதுவே எங்கேயாவது போயிடும், அப்புறமா போக வேண்டியதானே. அதனால தான் இப்போ எனக்கு போகிறதுக்கு ஒரு பயம். ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு எங்கே போகிறதுக்கு அப்படின்னா, நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடத்துக்கு. அந்த கிராமம் இதோட பயங்கரமாக இருக்கும். காலகாலமாக பயன்படுத்தின இசைக்கருவிகள், அப்புறம் சில வரைபடங்கள், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குதுங்க.
அப்போ என்ன இவ்வளோ இதாக இருக்குது ரோடு. அதனால தான் நம்ம அதை நோக்கி தான் இன்னைக்கு வந்து பயணங்கள் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டு அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் வேறு மாதிரி என்னவோ நினச்சிட்டேங்க. ஆனால் ரோடு படுபயங்கரமாக இருக்குது. ஏதாவது இருந்தால் கூட தெரியாது. உங்களுக்கு டவுன் இறங்குறது எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே கேமராவில் அந்த அளவுக்கு டிகிரிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாதுங்க. இது வந்து தண்ணி போகிறதுக்காக அடி வெட்டி விட்டுருக்காங்க, லைட்டாக கட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, யானை எங்கே பக்கத்தில் நின்றுருக்கு பாருங்க. அவருக்கு தும்பிக்கை காட்டுது பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா குட்டியா சண்டை இருக்குது பாருங்க. அதுக்கு பாருங்க எப்படி நிற்குது. சின்னதும் பெருசாக அப்படியே ஜாலியாக நிற்குது. இன்னும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான். ரெண்டுமே கும்பிக்கிட்டு இருக்கு. சொன்ன இதில் யானை இதெல்லாம் நிறைய இருக்கு. பக்கத்தில் நிற்குது. மேயுங்கடா, கண்ணில் ஏதோ பட்டுருச்சு போல. எப்படி கண்ணை துடைக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துருந்தோம்னா கிராஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இவ்வளோ பக்கத்துலேயே காட்டு மாடு வந்து மேய்ஞ்சிட்ருக்குங்க. இது இருந்தால் தனியாக நிற்காது, நம்மளே தான் பார்க்குதா. அங்கே வரும், இந்த தம்பியை தாண்டி வராதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் இந்த இடத்துல தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யானையை பார்த்தோம். ஒரு 2 பெண்டு தான் வந்து. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சின்ன பைசன் ஒன்று நிற்கிது. ஆனால் அதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு கூட்டம் நிற்குங்க, நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே, இந்த கான்கிரீட் ரோடு அப்படியே போயிட்டே இருக்குங்க. இதிலே தான் போய் அந்த மலைகள் இருக்க சென்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று தெரியும் பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஒரு கிராமம் போகுங்க. நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, இதுக்குள்ளேயும் சில கிராமங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வரும்போது அப்படியே பார்த்துட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம முக்கியமான கிராமத்துக்கு கண்டிப்பாக போயிடலாங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகேடா, பாய், போகலாங்க. அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தது எவ்வளோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரு ஆகிறோங்க. அதாவது இயற்கை அழகுதான், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே இதுக்குள்ளே இருக்க சொன்னால் அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கே தெரியும் அது நல்லாவே. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக அங்கங்கே சைட் ஆகுறதுனால, இப்போது ரீசெண்டாக கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வெள்ளரி கோம்பை அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவாக பார்த்துருப்பீங்க. அது இதுக்குள்ள எங்கடா போகுது. சரி, எது இருந்தாலும் வரும்போது பார்த்துக்கலாம். நேராக போகிற ரோட்டில் போகலாம். வெள்ளரி கோம்பை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் சைடில் வந்து யானை நின்றுட்டு இருக்குது. இப்படி வந்து ஒரு சின்னதாக ஒரு பெண்டு தான். இந்த இடம் இவ்வளோ டெரிஃபிக்காக இருக்குது. ஐயோ, இதுல ஒரு சின்ன இடம் தான். கடவுளே, போக அப்படியே டர்ச் ஆகுது. வேகமாக போடுற கைப்புல எந்த சட்டம் வந்தாலும் நிற்காத. ஏன்னா செம்மையாக இருக்குதுங்க இந்த ஏரியா. ஆனால் ஒரு ஆஃப் ரோடர் வச்சுருந்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணுங்க, ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கலாம்.
எப்போ மனசு அப்படியே ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு சந்தோஷமா இருக்கு, திக்கு திக்குங்கிற சந்தோஷமா இருக்கு. இந்த வைசரார போட்டுட்டு ஓட்டுறதும் ஒரு கிளார் அடிக்குது, சுத்தியும் இருக்கிற கிளார் எல்லாம் இருந்தாலும் இப்படி மேல தூக்கி விட்டோம்னா கண்ணு அதிகமா விசிபிள் ஆக மாட்டேங்குது, அதையும் பார்க்கணும். அந்த வெள்ளரி கொம்பையை பத்தி சொல்லிடுறாங்க. அந்த வெள்ளரி கொம்பையில பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடிதான் ஒரு அம்மா அப்படியே ஈவினிங்ல குரோசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு, அதுக்கு ஃபுல்லா காடுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுல் காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள தள்ளி இருக்காங்க. இங்க ஒரு 2 கோடி புரியுது, என்னடாது கொடுமை இது. ஆமா, இது ஒரு ஏதோ ஊருக்குள்ளதான் போக மாட்டேங்குதுங்க. குயின் சோலை பொம்மன் கடசோலை ரோடு, குயின் சோலையா, செம்மனாரை வரை சாலை மேம்பாட்டு. இதுக்குள்ள செம்மனாரைன்னு ஒரு ஊர் கட்டுறதுங்க. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வந்ததை பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நல்ல கூலிங் பயங்கரமா இருக்குங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லவே முடியாம போகுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் இப்படி ஒரு பெண்டு வந்துருக்குங்க. அந்த இடத்துல வந்து எல்லாமே காஃபி செடி எல்லாம். யானை என்ன பண்ணிருக்குன்னா உள்ள அப்படியே மறைஞ்சு நின்றுருக்குங்க. மறைஞ்சு நின்றுட்டு இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க. அடுத்தது அவங்க மருமக அப்படிலாம் வரிசை ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அந்த ஊருக்காரவங்க தான். என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இப்படி பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த யானை வந்து ஒளிஞ்சு நின்று பின்னாடி துரத்தி இருக்குங்க. அதுல வந்து கொஞ்சம் வயசு இருக்கிறவங்க எல்லாம் அதை முன்னாடி, அதாவது பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி திரும்பி அப்படியே ஓடிட்டாங்க. கடைசியில முன்னாடி போயிட்டு இருந்தாங்களா, அவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னாடி யானை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தும்பிக்கையை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டு ஒரே மிதி. அவ்வளவுதான், மிதிச்சுட்டு அதை என்ன பண்ணிருக்கு, அவங்கள மட்டும் மிதிக்காம அங்க, என்னோட வாய்ஸ் எனக்கே பயமா இருக்குங்க பேச பேச. வேற லெவல்ல இருக்குங்க இந்த ஏரியா. அதாவது இந்த மாதிரி பெண்டுல திரும்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த அம்மா கீழே போட்டு ஒரே மிதிங்க. மிதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கூட வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் போய் தொலைவிடாமாங்க. அவங்களெல்லாம் தொலைவிடா எதுக்கு அப்படின்னா, அவங்களெல்லாம் போய் கொள்றதுக்காக அவங்கள போய் தொலைவிட்டு இருக்குதாமாங்க. எப்படி இருந்துருக்கும் பாருங்க. அவங்க அங்க இங்கன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க. எல்லாம் ஒரே சைட்ல ஓடாம தனித்தனியா தெரிச்சு ஓடிட்டாங்க. இது கூட எப்படி இருக்கு பாருங்க. இதுலதான் நாங்க கார்ல வந்தோம். கார்ல வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு நம்பிக்கை, இது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சேஃபான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க கொஞ்சம் வண்டியில வர்றதுனால கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ ரோடு பாருங்க, அப்படியே அந்த பக்கமா தான் திரும்பி போகுது. பரவாயில்ல, யாருமே இல்லை பாருங்க, நம்ம மட்டும்தாங்க தனியா இருக்கோம். அதே ஒரு மாதிரி நல்லா பிளசண்டா தான் இருக்கு. ஆனாலுமே இந்த இந்த காட்டை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பெருக்குன்னு தாங்க இருக்கும். ஆக்சுவலா அப்படியே இருக்கணும், அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா போவோம். இல்லைன்னா கிறுக்குத்தனமா இப்படி மேலே போறது அங்க போறது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் பிடிக்கும். அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அது கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு காரணமே யானைகள் கரடிகள் தாங்க. ஏன்னா இந்த இதுல எப்படி ஏத்த முடியும்னு யோசிச்சு பாருங்க. இதுல நம்ம ஏத்தனோம்னா வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து ஈஸியா துரத்திட்டு வந்துடும். இது என்ன உடஞ்சு கிடக்குது. இதுல இறங்குறது ஈஸிங்க, ஏத்துறதுதான் கஷ்டம். ஏற்றும் போது ஏதாவது துரத்துச்சுன்னா தான் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம யாருக்கு எதுவும் கெட்டதல் நடக்கிறது இல்லை, அதனால நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் தப்பா நடக்காதுங்க. வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். எங்கேயும் இந்த மாதிரி ஏரியால ஸ்டாப் மட்டும் பண்ண வேணாம், அப்படியே போய்கிட்டே இருங்க. சின்ன சின்னதாக பார்க்குற இடம் கொஞ்சம் சேஃபாக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல நிறுத்தி பாருங்க. இல்லைன்னா நிறுத்தவே வேணாங்க. அப்படியே நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்தாலே அங்கே இருக்கிற விலங்குகள் அப்படியே அங்கே இங்கே பதுங்க தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. அது இறையா தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக் பண்ணுற டைமை நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படியே நம்ம அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. எப்பா, நான் உங்களுக்கு இந்த வீடியோவே ஒரு எபிசோடாவே போட்டுறேங்க. அதுக்கப்புறம் நான் அந்த என்ன சொல்றது, அந்த கிராமத்துக்கு போறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ஃபீலும் வேற லெவல்ல இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை தனியாக ஒரு எபிசோடாவே பாருங்க. கிட்டத்தட்ட இது 16 கிலோமீட்டர் இதே மாதிரியே நம்ம காட்டு உள்ளேயே போய்கிட்டே இருக்கணுங்க. ஒத்தையடி பாதை மாதிரியே தான் போயிட்டே இருக்கும். இதுக்குள்ள அங்கங்க கிராமங்கள் உள்ள தள்ளி தான், பக்கத்துல எதுவுமே இல்லைங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் ரோட்டு மேல ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட வெளியில வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம்.
ஏன் நான் வந்து பேசிக்கிட்டே போறேன், வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே போறேன் இன்னொரு பீதியில தாங்க. இப்போ யாருமே கூட வரலையா, அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க என்னங்க பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு தோட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தோட்டம்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது கேரட் தோட்டம் இந்த மாதிரிலாம் நிறைய தோட்டங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் கண்டிப்பா கரடி இதெல்லாம் கண்டிப்பா உலாவிக்கிட்டு இருக்குங்க. இப்பவுமே நான் கொஞ்ச நேரம் நின்று சுத்தி முத்தி பார்த்தா ஏதாவது தெரியும் இருக்கும். இங்கதான் பக்கத்துல ஏதாவது விலங்குகள்லாம் இருக்கும். வா, இருந்தாலும் ஒரு பயத்துல நிறுத்தாம போயிடலாம்டா சாமி அப்படின்றதுனால போயிட்டு இருக்குங்க. வேற அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே இந்த இது போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குல்ல, அந்த சோலைக்குள்ள இருந்து அப்படியே வருதுங்க. அப்பா பின்னாடி பாருங்க, எல்லாம் மலைத்தொடர்கள் தான் தெரியுது. சரி, ஓகேங்க, நம்ம நிக்க வேணாம். இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலயும் அனிமல்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு வரும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவோம். இங்க அனிமல்ஸ் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இதை நான் வேற மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். அப்படியே சூப்பரா ஹாப்பியா இருக்கும் இந்த மாதிரி ஏரியாலாம் வரும்போது. ஆனா அனிமல் ஜோன் அப்படின்றதுனால கொஞ்சம் கருப்பு கருப்புன்னு இருக்கு. அதுக்காக நம்ம பயப்படுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டா சொல்ல போனா பயப்படுறோம் தான். எதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு ஹியூமன் அண்ட் அனிமல் என்கவுண்டர் ஆயிடக்கூடாதுங்க. ஆப்போசிட்ல பார்த்துட்டோம்னா, அது எப்படி நம்ம தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த அனிமல்ஸும் பண்ணும். அப்பதான் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்படுறது. இதுக்குள்ளேதான் வீடு இருக்கு. இதுதான் அநேகமா கிளப்பின்னு நினைக்கிறேன். ஒன்னட்டி இதுல தாங்க போகணும். ஒன்னட்டி இதுல தானே போகணும். வாங்க போலாம். நீங்க ஒன்னட்டியே வரணுமா? பஞ்சரா? டியூப்லெஸ் போட்டுட்டீங்கன்னா நீங்களே ஓட்டி இருக்கலாமே. டியூப்லெஸ் டயர் போட்டுட்டீங்கன்னா நீங்களே ஓட்டி இருக்கலாம். சரிம்மா, ஓகே. கோத்தகிரி ஊராட்சி குணவக்கரை. இது வந்து குணவக்கரைங்க. இதுக்குள்ளேயும் கிராமங்கள் இருக்கு. ஒரு வீடு இருக்கு, ஒரு கடை இருக்கு, நடைபாதை. இதுக்குள்ளதான் கோணக்கரை போகணும் மாட்டேங்குதுங்க. குணவக்கரை. மக்கள் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. நாய் கூட வருது. இங்க இருக்கிற ஊரு என்ன ஊருங்கண்ணா? செம்மனாரை. இது வந்து ட்ரைபல் வில்லேஜுங்களா எல்லாமே? ஆமா. எல்லாம் முன்னாடிதான் வீடுங்களா, உள்ள போகணுமா? கொஞ்சம் உள்ள போகணும்னா நடந்து பக்கத்துல இருக்கலாம், தள்ளி தள்ளி இருக்கணும் வரலாம் அந்த பக்கம். செம்மனாரை பிளேன்ஸ் மரல கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். சரி. அவதான் அவங்க விவசாயம் பண்ற இடத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தோட்டம் இருக்கு, அங்க எங்க கட்டியிருக்காங்க. அதான் விலங்குகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? இருக்குங்கண்ணா. என்னதான் இருக்கு? யானை, எருமை, கரடியும் இருக்கு. புலி இருக்குண்ணா. புலியும் இருக்கா? ஐயோ, இங்க யாரையாவது தாக்கி இருக்கா? நிறைய பேரு. இதுக்கு வந்திருக்காங்க. எங்க கூட்டு போறாங்க? எதுக்கு நிக்கிறாங்க? ஓஹோ, செம்மனாரை உள்ள போய் பாக்கலாங்களா கிராமத்தை? பாக்கலாம். சரி, நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பாக்குறேன். நீங்க ஸ்கூல் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க? இருக்குண்ணா. எங்க போகணும்? நீங்க வந்தீங்களே, ஆமா, ரைட் சைடுல கீழே ரோடு கட் ஆகுதுண்ணா. ஆமா, அது கொஞ்சம் கீழே பண்ணுங்க. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கா? ஆமா. அதுக்கப்புறம் குஞ்சப்பனை, கோத்தகிரி இந்த மாதிரி போகணும். என்ன இங்கேயேவா வந்துச்சு உங்க இடம்? மேல நீங்க இங்க ஒண்ணுமே இல்லை, எங்க இறங்குறீங்க? உங்க வீடா? ஓஹோ. இதுக்குள்ள மொத்தம் எத்தனை கிராமங்கள் இருக்கும்? அப்படி நீங்களும் இந்த மாதிரி காட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. பஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல? பஸ் இருக்கா? என்ன பஸ் வரும்? கோத்தகிரி பஸ் இதுக்குள்ள வருங்களா? 7:30 மணிக்கு எடுத்துருவாங்க. 7:30 மணிக்கு? பஸ் வந்துருங்க. 7:40 அப்படிங்களா? மத்தியானம் 1 மணிக்கு இருப்பாங்க. 2 மணிக்கு வந்துருவாங்க. 2 மணிக்கு வந்துடும். பரவாயில்ல, பஸ்ஸும் விட்டுருக்காங்க. இதுல இது ரீசெண்டா வந்ததானே, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. 5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த பஸ் வசதி இல்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்துதான். சரி.
சரி, அப்படியே நம்ம கிளம்புவோம். உங்க பாருங்க எப்படி 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 ஏறாம பாருங்க. இங்கிலீஷ்ல அப்படியே வெப்பத்தா என்ன மேடு. ஆனா நம்ம தம்பி அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் செகண்ட் டிக்கெட் போட்டோம்னா அப்படியே அசால்ட்டா ஏறி அப்படியே போயிடும். இங்கேயும் பாருங்க வீடுகள் இருக்கு, நாய்கள் இருக்குது. நாய்கள் ஜாக்கிரதை. டை வீட்டை பாருங்க, மண் வீடு. எல்லாம் எங்கேயோ வெளியில போயிட்டு வராங்களாட்டு இருக்குதுங்க. போக போக நிறைய அப்படியே வீடுகள் 1 2 அங்கங்க கட்டி கட்டி இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வீடெல்லாம் கட்டி தருவாங்களாட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த ரோடு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா அந்த வசதியெல்லாம் வச்சு ஏதோ வாங்கி கொண்டாந்து கட்டிடுவாங்களா இருக்கு. நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் அங்கே போவாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த கிராமங்களை எல்லாம் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். அவங்க எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பாருங்க. நம்மளுடைய வேலையே இப்படியாவே ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றது ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கு நம்ம போனாலே போதுங்க. அங்கேயே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு சிட்டிலாம் கட்டி வீடை நல்லா கட்டி அப்படியே சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு ஆப்போசிட்ல வருங்க, அந்த பக்கமெல்லாம் தெரியறதெல்லாம் ஊட்டி மலைத்தொடர் தாங்க. எல்லாம் வீடெல்லாம் நல்லாவே தெரியுது அந்த பக்கம். நமக்கு முன்னாடி பாருங்க. ஆனால் இந்த மலையெல்லாம் தாண்டி தாங்க நம்ம போகணும். இங்கே வேற இவர் வேற நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நான் ஏதோ காட்டு மாடு கரடி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். புளியே இருக்குங்க அப்படின்றாரு. இங்கே போகுதுங்களே. ஊரக வளர்ச்சி மன்றம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் ஒரு கிராமம் இருக்குதாட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க இந்த ரோட்ல. சரி, நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு வாரம் வேணா இங்கே இருக்கிற எல்லா கிராமங்களையும் நம்ம வேணா போய் எடுத்து போட்டலாங்க. ரோடு தான் அல்டிமேட். ஆனால் இதில் இறங்குறதும் ஈஸி தான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதுவும் கஷ்டம் தாங்க. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இறக்கணும் இல்லை. இந்த மாதிரி ஏரியால எல்லாம் கண்டிப்பாக கரடியில் எங்கேயாவது சுற்றிட்டு இருக்குங்க. திரும்பி போய்கிட்டே தான் இருக்குது. நைட்டு காரில் வந்தவன், ஆனால் அந்த கார் ட்ரிப்பு வேற மாதிரி இருந்தது. அப்படியே டயர் பறச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்லோப்பாக இருந்துச்சு. இப்போவும் நம்ம பைக்கில் வரோம், அப்படி ஒன்றும் நடக்காது. ஏன்னா பைக்கை பேலன்ஸ் பண்ணி ஓட்டிடலாம். ஃபர்ஸ்ட் கியர் யாருமே இல்லை. நம்ம தனியாக ட்ராவல் பண்ணி ரொம்ப வருஷமே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி ஸ்டார்டிங்கில் தனியாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் குரூப் ஒன்று சேர்ந்தாங்க. அப்படியே எல்லாருமே பாருங்க, அப்படியேப்பா அப்படியே எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க, நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக போகிறதுலையும் ஒரு கிக் இருக்கு. பாருங்க ரோடு எப்படி ஏற வந்திருக்குன்ட்டு. அப்பா நம்ம வந்த ரோடு பாருங்க, அந்த பக்கம் தெரியுது பாருங்க. சின்னதா ஒரு கோவில் மாதிரி தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அதுக்குள்ள ஒரு வீடு இருக்குதுங்க சின்னதா. அப்படியே இந்த மலைத்தொடர்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர 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 இதெல்லாம் ஊரா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம கிராஸ் பண்ணி வந்த ஊர்களா இருக்கும். இவ்வளோ ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் பாருங்க. சரிங்க, நம்ம அது வேற எதுவும் வர்றதுக்குன்னா நம்ம கிளம்பிடுவோம். இனி நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது சாமி. இதுல டவுன்ல இறங்கும்போது கூட இவ்வளவு பேலன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டிஎன்இபியை ரொம்பவே பாராட்டணுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் எவ்வளவு கஷ்டங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு லைன் கொண்டு போய் அதை மெயின்டைன் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அசால்ட்டா நம்ம எல்லாம் நினைக்கிறாங்க இதுக்குள்ளேயுமா வாழ்றாங்க, இப்படியுமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனா இதுக்கெல்லாம் அந்த கரண்ட் வசதியில எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு பாருங்க. அதனால உள்ள பரவாயில்ல, எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். எனக்கு இந்த இடத்துலயும் அங்கேயே தாங்க கரடியை பார்த்தோம். இது அப்படியே திருப்பணும். கரடி கரெக்டா இந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடி மேலே ஏறி போச்சு மாதிரி இருக்குது. இங்க பாருங்க ஒரு அப்பா என்னமா கரடி
ஏங்க நான் சின்ன வயசில் பார்த்ததுங்க ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட 20-25 வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதாங்க கரடியவே பார்க்குறேன். கொஞ்ச நேரம் நின்னோம்னா எங்க இருந்து வந்து நம்மளே தூக்கிட்டு போயிடும். எத்தனை ஹேர்பின் பேண்டு ஓடு. தண்ணி பாருங்க அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. பைப்பா இல்ல ஊறிட்டு ஒரு தாட்டா இருக்குதுங்க. தண்ணி ஊறி தாட்டு இருக்கு இடத்துல. தண்ணி அப்படியே அப்படியே ஓட்டையில இருந்து வருதுங்க. அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டையில இருந்து அப்படியே ஒழுகி வருதுங்க. அப்படியே கீழே தண்ணி தெளிவா நிக்குதுங்க. என்ன பிரேக் பிடிச்சாலும் நிக்காம பின்னாடி போகுது வண்டி. பார்த்தீங்களா, செமையா இருக்குல்ல. இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா வண்டி வேற ஸ்லிப் ஆயிருமே. போயிடுறோம். டயர் நல்லா தான் இருக்கு. இருங்க, இங்கிருந்து பார்த்தா எத்தனை வீடுகள் தெரியுது பாருங்க. வரும்போது ஒண்ணுமே தெரியல. இங்கேயும் கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் பெரிய ஊராவே மாறிச்சாட்டு இருக்கு இந்த ஏரியா. அதனால கொஞ்சம் ஊரெல்லாம் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் விவசாயம் பண்ண இடம் இருந்ததுனால கொஞ்சம் தெரிஞ்சது. இப்போ அப்படி இல்லை. இப்போ மறுபடியும் காட்டுக்குள்ள போறோம். அங்க வருங்க, கீழே வரைக்கும் வேற மாதிரி இருக்குது. அங்கெல்லாம் மிஸ்ட் அப்படியே வருது. இங்க அப்படியே கொஞ்சம் டீ எஸ்டேட் வந்துருச்சுங்க. எப்பா எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. காண கண்கள் கோடி வேணுங்க. இல்லைனால இந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது கண்டிப்பா. எதையோ தேடி வரோம். ஆனா அது நம்மளுக்கு கொடுக்கறதெல்லாம் நிறையாவேங்க. தேடுனா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மா பாருங்க அப்படியே டீ பறிச்சுட்டு இருக்காங்க. நீங்க டீ அந்த இலை பறிக்கிறது வீடியோ எடுத்துக்கிறேன். ஆமாங்கம்மா, அந்த 1 டீ போறதுக்குங்க. இலை இந்த அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பொறிக்க முடியுங்கம்மா. அதுக்கு முன்னாடி பொறிக்க. சரி சரி சரிங்கம்மா. சேராது. சரி சரி சரிங்கம்மா. ஓ முத்துனா அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா. இது ஒரு நாள் ஃபுல்லா பறிப்பீங்களா? எவ்வளவு கொடுப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லா பறிச்சா? ஓ இங்கேயும் அதே 300 ரூபா தான் கொடுப்பாங்க. சரி சரிங்கம்மா. இது சாக்கு கணக்குங்களா? ஒரு சாக்கு பறிச்சீங்கன்னா சாக்கு கணக்கா இல்ல நாள் கணக்குங்களா கூலி? ஓ கிலோ பொறிச்சு கொடுத்தீங்கன்னா 7 ரூபா. சரி 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 சரிங்கம்மா. ஓ சம்பளமா பேசுனீங்கன்னா 300 ரூபா, இல்லைன்னா கிலோக்கு 7 ரூபா அந்த மாதிரிங்க. சரி சரிங்கம்மா.
ஒரு நாள் ஃபுல்லாக பறிச்சிங்கன்னா எத்தனை கிலோ பொறிப்பீங்க? அது 50 40 50 கிலோ 40 கிலோலாம் பொறிச்சிருவீங்க. எடுத்துடலாம், நல்ல இலை இருந்தால் எடுத்துடலாம். சரி சரிங்க. 40 கிலோலாம் எடுத்துடலாம். ம். நீங்கள் மட்டும் தான் வேலை செஞ்சுட்ருங்க, வேறு யாரும் வரலைங்களா? வேற ஒருத்தரும் வரல, நீங்கள் மட்டும்தான்? நான் மட்டும்தான் இன்னைக்கு எடுக்கிறேன். வீடு உங்கள் வீடுங்கம்மா? வேற ஆள் எடுக்காடு. ஓ அதான் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற இடம் வேறு? நாங்கள் அங்கே எடுப்போம். சரி எச்ஆர்எம் காட்டில் வேலை செய்வோம். அங்கே 2 நாளாக லீவு, சனிக்கிழமையிலேருந்து. சரிங்கம்மா. அதனால இன்னைக்கு இவர் கூப்பிட்டாரு, எடுத்து காசு தர வாமானாரு, அதான் வந்தேன். இது வேற ஆளுங்க எடுக்கும். சரிங்க. இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான்? ஆமாம், இன்னைக்கு நான் மட்டும். உங்கள் வீடுங்கம்மா? எங்கள் வீடு அந்த அங்கே இருக்குது, மேலே இருக்குது. அங்கே என்ன ஊருங்க அது? அது கிளிப்பி தான். கிளிப்பி தானா? சரிங்கம்மா. ஒரு கோயில் இருக்குது. ம். 4 நாள் வேலை 3 நாள் வேலை கொடுப்பாங்க. இந்த இலையிலேருந்து நிப்பாட்டிட்டாங்க. ஓ சரிங்கம்மா. இதுக்குள்ள கரடிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா? கரடி, ஆனை, ஆனைலாம் வரும். ஓ சரிங்கம்மா, வரேங்க. சரி, போயிட்டு அங்கே வருங்கள, வேற மாதிரி இருக்குதுங்க இந்த ஏரியாலாம். அந்த அம்மா அசால்ட்டாக சொல்லிட்டாங்க, இங்கெல்லாம் யானையெல்லாம் வருங்க, எல்லாமே வரும் அப்படின்றாங்க. கோட்டடா எஸ்டேட். அது அதுலேருந்து நம்ம அப்படியே நேரம் மறுபடியும் போகணும். இதில் தான் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னட்டி வந்துட்டு அங்கேருந்து கரிக்கையூர் அப்படின்ற ஒரு ஏரியாங்க. அந்த கரிக்கையூர் தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கரிக்கையூர் வந்து போயிட்டுருக்கோங்க. கரிக்கையூரில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரிக்கையூரில் வந்து அந்த காலத்தில் இந்த மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்க, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களாம் வச்சுக்கோங்க, அவங்களாம் பயன்படுத்தின இசைக்கருவிகள் அப்படின்றது வந்து நிறையா வச்சுருக்காங்களாமா. நிறையா ஓவியங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை வந்து கீஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு உண்டான ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. எல்லாமே டீ எஸ்டேட்டு, பஃபர் ஜோன் அப்படின்னு என்னன்னு தெரியல. ஸோ நிறைய இடம் பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து கொஞ்சம் பயன்படுத்தி தான் விட்டாங்க. என்ன அப்படின்னா, கீழே யானையெல்லாம் நின்றுட்டு இருக்குங்க. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்கும். யானைகள் நிறையா உலாவுற ஏரியா. அதனால் கொஞ்சம் பார்த்து போ சாமின்னு அவ்வளோ தடவை சொல்லி தான் அனுப்புனாங்க. அதனால் இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக போவோம். இருந்தாலும் இந்த ரோடு இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருமோ அப்படின்றதுல தான் அவங்க சொன்னது அப்படியே மைண்டில் தான் இருக்குது. அப்படியே கீழே அப்படியே டோட்டலாக தெரியுது பாருங்க எப்படி இருக்கு. வாவில் அந்த மலை அப்படியே பின்னாடியே தள்ளி போகிற மாதிரியே இருக்கு. பவானிசாகர் டேமுங்க அது, குடியிருப்பு பகுதி. அப்படியா? டேம் பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு. இல்லை அங்கே பார்த்துட்டு இங்கே விட்டுறாதா சாமி. கரிக்கையூர் போயிட்டு அந்த கீஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து 2-3 வில்லேஜஸ்லாம் இருக்குன்னாங்க. அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிகிட்டு இருக்கோங்க வண்டியை. காலையில் எடுத்தது அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஆனால் போகிற ஒவ்வொரு இடமுமே வேறு லெவலில் சூப்பராகவே இருக்குங்க. கோத்திமுக்கெல்லாம் தாண்டி போகணும். அதான் இனி அப்படியே மழையை விட்டு கீழே இறங்குறோம். இனி ஏற்றும் போது என்ன நிலைமையில ஏற்றுவோம்னு தெரியாது, பார்ப்போம். நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த ஏரியா கொஞ்சம் காட்டுறேங்க. வேற மாதிரி இருந்துச்சு. அதனால சரி வீடியோ எடுக்கல அப்படின்னு எடுத்து வச்சு அப்படியே லேண்ட்ஸ்கேப்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுல்லாக டீ எஸ்டேட். அப்படியே டீ எஸ்டேட்டுக்குள்ள அப்படியே சென்டரில் அப்படியே அந்த எஸ்டேட்டுக்குள்ள அப்படியே நம்ம வண்டி ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாமே வீடு இருக்கிற பகுதி தாங்க. கோவிலில் வச்சுருக்காங்களா, ஏதோ வீடுன்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியா எல்லாரையும் பார்த்துக்கோங்க, என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. திடீர்னு என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ தூரத்தில் இருந்ததுன்னா கூட வண்டி இப்படி திருப்பிட்டு நம்ம ஈஸியாக ஓடிடலாம். பக்கத்தில் முட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு. சரி, அது மாதிரிலாம் வீடெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் வீடு இருக்குங்க. இப்போ நான் வந்த வழியில் தான் இப்படி போய் இப்படி திரும்பி போக மாட்டேங்குது. கீழே ரோடு அங்கே போகுது பாருங்க.
அதுதான் அந்த ஊருன்னு நினைக்கிறேன். அந்த ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் காடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயே யானையெல்லாம் வந்துருக்குங்க. யானை சாணி இவ்வளோ கிடக்குது. இங்கேயே இருக்குன்னா நம்ம போராட கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடம் தானே இருக்குது. இதில் வேற திடீர்னு நம்ம வந்துட்டு இருக்கும்போது குலவி இல்லை, தேன் பூச்சி வந்து கண்ணில் நறுக்குன்னு கடிச்சிருச்சுங்க. அப்போதான் வைசர் ஓப்பன் பண்ணி அப்படியே அப்பா சூப்பராக இருக்குன்னு ரசிச்சுட்டு வந்தேன். 10 நிமிஷம் கூட ஆகலை, டப்புன்னு அடிச்சுது, நல்லா கடிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரோட்டு மேலேயே பைசன் மேய்ஞ்சிட்ருக்குங்க. எப்படி போகிறது? சரி வாங்க போவோம். எப்படி தான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் முன்னாடியே இருக்குங்க இது. ஏன் கூட்டமாக நிற்கிதுங்க. இது முட்டினாலும் முட்டிடும். எவ்வளோ பெருசு பாருங்க. எப்பா செம பெருசாக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அப்பா இறங்குச்சுன்னு என்னத்துக்கு ஆகிறது? சரிடா நான் ஒன்றும் பண்ணலடா. பாருங்க, இப்போதாங்க இவ்வளோ பக்கத்தில் அது நல்லா தெரிகிற மாதிரி பார்க்குறது. இது வேறு ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே லாக்கில் இருக்கு. அப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம். ஏதோ இறங்கி வைக்கிது போகுது. இப்படி நின்றுச்சுன்னா டக்குன்னு ஓடிடலாம். யானையெல்லாம் இப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. டக்குன்னு போயிடலாம், அது யானை தானே அவ்வளோ பெருசாக இருக்கு வராதுன்ட்டு. ஆனால் 4-8 நம்ம பக்கத்தில் வந்துடும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ஊட்டியில் இருக்கிற மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் டொமஸ்டிகேட்டடாக இருக்காதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரிசர்வான ஏரியா இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண தான் பார்க்கும். ஏன்னா நம்மளாம் புதுசாக இருப்போம். ஏன்னா வண்டி இதெல்லாமே ரொம்ப மினிமலாக தான் போயிட்டு வர ஏரியா. ஆமாம், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதனால நம்ம கொஞ்சம் சேஃபாக பார்த்து அப்படி தான் போகணும். இங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வருவேன், ஊரை சுற்றுவேன் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. வண்டி ஒரு 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 அட்வென்ச்சர் பைக் மாதிரி எடுத்துட்டு உங்கள் ஊருக்கு எப்படி இருக்கு வண்டி, ரோடு நம்ம அதில் தான் வேகமாக ஏற்றணும் போல. வேகமாக அப்படியும் ஏறக்கூடாது. ஓடி வேலை வந்துருச்சு. இந்த மாதிரி பொலிரோஸ் தாங்க ஏறும் பிக்கப்பு. நம்ம நார்மல் வண்டியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான இது. அந்த ஸ்பீடில் அப்படியே ஏதோ டக்குன்னு ஏறிட்டான். அங்கே ஏறுங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஊர் இருக்குது. இதுதான் ஒரு ஊர் பேர் படிச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த ஊருன்னு நினைக்கிறேன். என்ன வாசம், யூக்கலிப்டஸ் வாசம். வாவ், நாம ஏற்றக்க முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஒரு டேர்னிங் வந்துடுது. இதெல்லாம் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் தான். அங்கன்வாடி கோத்திமுக்கு. ஆமாம், கோத்திமுக்கு இந்த ஏரியா பேர். இதுதான் அந்த கோத்திமுக்கு. சின்ன ஒரு ஊருங்க, ஒரு 10-20 வீடு தான் இருக்கும் போல இருக்கு. அடே சாமி, அடுத ரோடு சேஞ்ச் ஆகுது டோட்டலாகவே. பொம்மன், சோலூர் மட்டம், கோத்தகிரி 23. சரி, நம்ம எந்த வழியில் போகிறது? ரோடு இப்படி தான் திருப்பி போட்டிருக்காங்க, அதனால நம்ம இதுலேயே இறங்குவோம். இதில் இருந்து தாங்க யானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கவே இல்லை, அவர் பாட்டு போயிட்டார். ஏதாவது சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பாரு போல. இதுக்கப்புறம் நம்ம கேமராவை ஆஃபே பண்ண மாட்டேங்க. உங்களுக்கு எடிட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மாற்றி அப்படியே எடிட் பண்ணி போடுறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பயந்து தான் ஓட்ட போகிறோம். இங்கே வருங்க, இங்கேயே யானை சாணிலாம் கிடக்குதுன்னா
பார்த்து தான் சாமி போகணும். அதுவும் எலக்ட்ரிக் ஃபென்ஸும் இல்லை, பழப்பழம்லாம் இருக்குதுங்க இதில். அது கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும். முன்னாடி ஒரு வண்டி போகுது, அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாமா. இது ஒன்றுங்க, இந்த மொபைல் வேறு கீழே இறங்கி இறங்கி நம்மளை டென்ஷன் ஆகிக்கணும். பின்னாடி உடனேலாம் வலிக்கிற மாதிரி ஆயிருங்க. இதுக்குள்ளே இல்லை ஏதோ ரோடு மாதிரிலாம் போகுது. டேய் எங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். குரங்குகள்லாம் அதிகமாக இருக்கு. எல்லாமே பழப்பழம் தாங்க இதில். அட இதுவும் நிற்க மாட்டேங்குது, எனக்கு கடுப்பாகுது. ஒரு கேமரா வாங்கி ஆகணும் போலயே. ஹாய், அங்க 2 பேர் போறாங்க. கரிக்கியூர் ஏரியாவே படுபயங்கரமா இருக்குங்க. ஐயம்மா, அங்க பார்த்துட்டு இங்க பார்க்காம விட்டுட்டேன். இதுக்குள்ள இருந்து தண்ணி வருது. க்ளோஸ், அப்பதான் கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. இங்கிருந்து அப்படியே தண்ணி ஊறி வருது. சரி வாங்க போங்க. அப்படியே சாமி இங்க பாருங்க, இங்க பாருங்க. யானை சாணிங்க இப்பதான் எங்கேயோ போட்டு போயிருக்குது. இது எல்லாமே யானை வழித்தடங்க கண்டிப்பா. இல்லைங்க, வயசு வேற க்ளோஸ் ஆகுது. இந்த மண்டை மேல இருக்கிற ஹெல்மெட் இறங்கிட்டே இருக்கு. நேரம் பார்த்து கன்றாது. வேறுங்க எல்லா இடத்துலையும் சாணி கிடக்குது. அந்த சாணி ஃப்ரெஷ்ஷுங்க, இப்பதான் எங்கேயோ போயிருக்கும் போல இருக்குது. ஆனால் அது மேலே எங்கேயோ போகுது, இது மேலே எங்கேயோ போகுது. நான் எங்கே போகிறது? வருவேன் அப்படியே சாமி. இப்படியே தான் நான் வந்து போயிட்டு இருக்க மாட்டேங்குதுங்க யானையெல்லாம். நான் கறிக்கூர் இது இல்லைங்களா? சரி சரிங்க. பைப்பு நட்டுட்டு இருக்காங்க அவங்க. கையிலேயே பறிச்சு நடுவாங்க போல இருக்கு. இங்க ஒரு கோவில் வச்சிருக்காங்க. அப்பா சாமி, அந்த லாஸ்ட்ல ஒரு வீட்டுக்கு தெரியுதுங்க, கார்னர்ல. அங்க போய் பார்த்தா வியூவே வேற மாதிரி தெரியும் போலயே. அந்த இடத்துல கரெக்டா இருக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதா தெரியும், சுத்தியும் தெரியுற வியூவே வேற மாதிரி. சத்தியமா வாய்ப்பே இல்லைங்க. சரி போ. நம்மளும் ஏதாவது இருக்கு ஆக்ஷன் கேமரா வாங்கிடலான்னு பார்த்தா சுற்றி செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை வேற மாதம் 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு மேலே ட்ரிப்பே போயிடுறோம், வீடியோ அது இதுன்ட்டு. அதனால கையிலேயே காசு இருக்க மாட்டேங்குது. யூடியூப்ல இருந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்துச்சுன்னா கூட ஏதாவது போய் ஒரு ரொட்டேஷன் போடலாமேன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காதுங்க, உண்மையாலுமே தான் சொல்கிறேன். அதுக்குள்ள ஒரு பள்ளம் மாதிரி இறங்கி போகுதுங்க. இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு மறைவா இருந்துதான் அந்த யானை வந்து தாக்குச்சு அந்த அம்மாவை. ஒரு ரோட்டு மேலேயே தான் நடக்க மாட்டேங்குதுங்க யானை எல்லாம். நமக்கு டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஜோன் தான் இதெல்லாம். இந்த டைம்ல யானையெல்லாம் கொஞ்சம் உள்ள கூட போயிருங்க. பொழுதுறங்கிற நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்குள்ள எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே டைகர் ரிசர்வ் தான். அதுக்குள்ள மக்கள் இத்தனை கிராமங்கள் இருக்குதுன்னா இதுக்குள்ளதான் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேங்க. நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போனாங்களே, ஒருவேளை ஊருக்காரவங்களா இல்ல நம்மள மாதிரி வந்தவங்களான்னு தெரியல. ஆளுல காணோம். அவங்க பின்னாடியே போயிடலான்னு பார்த்தேன். இதுக்குள்ள அப்படியே எங்கேயோ போகுதுங்க, கீழே போய் அங்க எங்கேயோ போகுது. இவங்களும் விவசாயம் பண்றதுக்கு காப்பி எல்லாம் நட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய பள்ளம்.
அங்க எங்கேயாவது பார்த்துட்டு இங்க விட்டுறாதா சாமி. டேம் வியூ பாருங்க எப்படி தெரியுதுன்னு. ஆனா அங்கெல்லாம் வழி போகுதுங்க இந்த பக்கத்துல. அந்த வழியில எங்கேயாவது உள்ள போய் அங்க நின்று டேம் வியூ பார்க்கலான்னு நினைக்கிறேன். செம. சரிதாம போவோம். பாருங்க எல்லாம் முள்ளு செடிங்க, ஃபுல்லெல்லாம் முள்ளு அப்படியே வளர்ந்து கிடக்குது. இதெல்லாம் அப்படியே மலை, அப்படியே மேல இதுக்குள்ள எல்லாம் வீடெல்லாம் கட்டியிருக்காங்கன்னா அதிசயம் தாங்க. நைட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச 4-5 மணிக்கு மேலேயே யாரும் வெளியில் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். வாவ், இங்க பாருங்க செம்மல, செமையா இருக்குங்க இந்த ஏரியாலாம் பாருங்க. ஆனா அதை ஒட்டியே அப்படியே ரோடு மேலே ஏறுதுங்க. அப்படியே இது இவ்வளவு தூரம் ரோடு இருக்குன்னு தெரியவே இல்லைங்க. மேலையெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு அவங்க வீடு அங்கங்க கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க. அங்க கொஞ்சம் ஊர் இருக்குப்பா. அப்படியே பள்ளத்திலேயே ஊர்லாம் கட்டி கட்டி வச்சிருப்பாங்க நட்டுருக்குது. இவங்கெல்லாம் பஸ் வசதி இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதை கேட்கல நானு. இருக்கும், அப்பப்போ டைமுக்கு பஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியான ஒரு இடங்க. அது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாங்க இது. கடவுளே, அந்தந்த மூல முடுக்குல எல்லாம் சாமியை வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஆண்டவா, போயிட்டு வரேன், பத்திரமா பார்த்துக்கோங்க. என்ன அங்கதான் இந்த செடிகள்லாம் பிச்சு போட்டிருக்கு. எது பிச்சு போட்டதுன்னு தெரியல. இல்ல இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் பிச்சு போட்டுருப்பாங்களான்னு தெரியல. ஏதாவது வந்துச்சு வண்டி விட்டு ஒரே ஓட்டம் ஓட வேண்டியதான், வேற வழியே இல்லை. இதுல எல்லாம் வண்டியை காப்பாற்றணும்னு நம்ம இறங்கணும். கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியாங்க இது. அவர் சொன்னது அப்படியே இன்னும் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. உடம்புல அப்படியே அப்பப்போ சிலுக்குதுங்க. யானை இருக்கும் தம்பி, பார்த்து போங்க, பார்த்து போங்க, பார்த்து போங்கன்னு சொன்னாரு. இந்த ஹெல்மெட்டை இறங்குறது எனக்கு அதுக்கு மேல கடுப்பாகுதுங்க. எங்கேயுமே ட்ரெக்கிங் ஷெட் அண்ட் வாட்ச் டவர். ட்ரெக்கிங் ஷெட்னா கரிக்கியூர். ஒருவேளை ஏதாவது கூட்டு போவாங்க ட்ரெக்கிங் மாதிரி. இதுக்கு மேல ஏதாவது ஒரு கோவில் இருக்காமாங்க. அந்த கோவிலுக்கு வந்து ட்ரெக் பண்ணி இப்போ நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். அது எங்கேன்னு வேற தெரியல. அங்கேயும் போகவும் முடியாது. போனோம்னா நாளைக்கு நம்ம வேலைக்கு போக முடியாது. அதுக்கு எல்லா ஷார்ட்கட்டும் தெரியுங்க. நம்ம இந்த வழியில போய் அந்த பக்கம் சுத்தி வர்றதுக்கு முன்னாடி அது ஆப்போசிட்ல இறங்கிடும். வெய்யால அங்க பாரு. எனக்கு ஏதோ உள்ளுணர்வு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆனா திரும்பி எல்லாம் போக மாட்டாங்க. கிராமத்தை எல்லாம் பார்க்காமலாம் திருப்ப மாட்டேன். இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குன்ற. எங்கெல்லாம் போய் வரோம்னே தெரிய மாட்டேங்குது. இங்க கொஞ்சம் ஸ்கூலாட்டு இருக்குது. இங்கேயும் ஒரு சில வீடுகள் இருக்குங்க. நல்லாவே கட்டி வச்சிருக்கிறாங்க. கரிக்கியூர் இதுங்களா? இந்த கீஸ்டோன் ஒரு ஏரியா இருக்கும் இல்லைங்கண்ணா, அதேங்கண்ணா இன்னைக்கு கீழே போகணுங்களா?
இல்லைங்கண்ணா அந்த பழங்குடி மக்கள் யூஸ் பண்ண அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருப்பாங்களே கீழே தாங்களா? சரி. ஊருக்குள்ள வந்துட்டேங்க, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இங்கே கரிக்கியூர் அப்படின்ற ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஒரு வண்டி வேற வருது. இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம என்ன இருக்கு எது இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் vlog எடுக்கிறேங்க. இப்போ இந்த vlog இதோட எண்டே பண்ணிக்கிறேன். இங்கே மக்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய கல்ச்சர் அது சம்மந்தமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் இந்த vlog இங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பயம் போயிடுச்சு அதான்.